அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள 2025-2026 ஆண்டுக்கான ஆயுர்வேத இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சித்த, ஆயுர்வேத, யுனானி மற்றும் ஹோமியோபதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஆயுர்வேத கல்லூரிகளில் 2025-2026 ஆண்டுக்கான ஆயுர்வேத, சித்த, யுனானி, ஹோமியோபதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பது குறித்து இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையரகம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் 2025-2026 கல்வியாண்டிற்கான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் சுயநிதி, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்திற்கும் 2025-2026 கல்வியாண்டிற்கான BAMS, BSMS, BUMS, BHMS மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை பெற அனுமதிப்பதற்கான இணையவழி விண்ணப்பங்கள் தகுதியான நபர்களிடமிருந்து ஒவ்வொரு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் தனித்தனி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. BAMS, BSMS, BUMS, BHMS மருத்துவ படிப்புகளுக்கான தகவல் தொகுப்பேட்டினை www.tnhealth.tn.gov.in மற்றும் www.tnayushselection.org என்ற வலைதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணைய வழியில் மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். வேறு எந்த வழியிலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு இளநிலை மருத்துவம், அதாவது நீட் UG 2025 பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேத மெடிசின் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி ஆகிய மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறும். மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள், விண்ணப்ப கட்டணம் மற்றும் பிற கட்டண விவரங்கள், கலந்தாய்விற்கான அட்டவணை மற்றும் பிற தகவல்களினை www.tnhealth.tn.gov.in என்ற இணையதளத்திலும் www.tnayushselection.org என்ற வலைதளத்திலும் உரிய தகவல் தொகுப்பேட்டில் அறியலாம். விண்ணப்பிக்கும் முன் தகவல் தொகுப்பேட்டினை முழுமையாக படித்து சரியான தகவல்களை பதிவேற்றவும் மற்றும் தேவையான இடங்களில் அனைத்து அசல் சான்றிதழ்களின் PDF அல்லது JPEG வடிவில் பதிவேற்றவும். விண்ணப்ப கட்டணம், இணையவழி கலந்தாய்வு கட்டணம், கல்வி கட்டணம், முன்பணம் இவை அனைத்தும் இணையவழி மூலமாகவே செலுத்தப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். பாடப்பிரிவு BAMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசின் அண்ட் சர்ஜரி, BSMS பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி, BUMS பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி, BHMS பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி. இதற்கான படிப்பு காலம் 5.5 ஆண்டுகள். படிப்பிற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பில் அறிவியல் பாடங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்லூரிகளின் விவரங்கள்: அரசு சித்த மருத்துவ கல்லூரிகள் 2, இதற்கான இருக்கைகள் 160. அரசு ஆயுர்வேத மருத்துவ கல்லூரி 1, 60 இடங்கள். அரசு யுனானி மருத்துவ கல்லூரி 1, 60 இடங்கள். அரசு ஹோமியோபதி மருத்துவ கல்லூரி 1, 50 இடங்கள். சுயநிதி சித்த மருத்துவ கல்லூரிகள் 13, 820 இடங்கள். அரசு ஆயுர்வேத மருத்துவ கல்லூரிகள் 5, 270 இடங்கள். அரசு ஹோமியோபதி மருத்துவ கல்லூரி 11, 820 இடங்கள். சுயநிதி மருத்துவ கல்லூரிகளில் உள்ள இடங்களின் ஒதுக்கீட்டு விவரங்கள்: அரசு ஒதுக்கீடு, அகில இந்திய ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு. இணையவழி விண்ணப்ப கட்டணம்: அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு OC, BC, BCM, MBC, DNC பிரிவினர் 500 விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். SC, SCA, ST மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு அனைத்து பிரிவினருக்கும் ₹1000 விண்ணப்ப கட்டணம். நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்து பிரிவினருக்கும் ₹1000. இந்த விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அரசு சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் மட்டும் இணைய வழியில் விண்ணப்பித்த பிறகு அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கூறப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றொப்பமிட்ட நகல்களையும் இணைத்து செயலாளர், தேர்வுக்குழு, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் அலுவலகம், அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம், அரும்பாக்கம், சென்னை 600106 என்ற முகவரிக்கு 8/8/2025 முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். அரசின் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு கலந்தாய்வு நேர்முகமாக மட்டுமே நடைபெறும். மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் சொந்த செலவிலேயே கலந்தாய்விற்கு வர வேண்டும். மற்றுள்ள அனைத்து பிரிவினருக்குமான கலந்தாய்வு இணையதளம் வழியாக நடத்தப்படும். அறிவிக்கை வெளியிட்ட நாள் 24/7/2025. தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்ய துவங்கும் நாள் 24/7/2025. இணையவழி விண்ணப்பம் பதிவு செய்ய துவங்கும் நாள் 24/7/2025. தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் 8/8/2025. இணையவழி விண்ணப்பம்
விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 8/8/2025. அரசு சிறப்பு ஒதுக்கீட்டின் விண்ணப்பிக்க இணையவழி விண்ணப்பத்துடன் அனைத்து சுய சான்றொப்பமிட்ட சான்றிதழ்களுடன் தபால் அல்லது குரியர் சேவை வாயிலாக சமர்ப்பிக்க வேண்டிய அல்லது நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 8/8/2025. இதற்கு முன்பாக உங்களது விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும். BAMS, BSMS, BUMS, BHMS ஆகிய பட்டப்படிப்புகள் கலந்தாய்வு குறித்த விரிவான விவரங்களுக்கு உரிய தகவல் தொகுப்பேட்டினை பார்க்கவும். இவ்வாறு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகளில் உள்ள ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnayushselection.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த இணையதளத்தில் தான் ஆயுஷ் மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், கமிஷனரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த மெனுலயே கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. PG, UG, டிப்ளமா அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல நீங்க UG செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, யுனானி அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல கொடுத்திருப்பாங்க அப்ளை பண்றதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். தகவல் தொகுப்பேடு, அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான தகவல் தொகுப்பேடு, சுயநிதி கல்லூரிகளுக்கான தகவல் தொகுப்பேடு மற்றும் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான தகவல் தொகுப்பேடு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் BSMS, BAMS, BUMS, BHMS கோர்ஸ் 2025-26 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக prospectus for admission to BSMS, BAMS, BUMS, BHMS course in Government Medical College and seat surrendered to Government in Self-Financing Medical Colleges 2025-26. அடுத்ததாக prospectus for Management Quota seat in Self-Financing Colleges. அடுத்ததாக prospectus for admission to BSMS, BAMS, BHMS courses All India Quota seats in Self-Financing Medical Colleges in Tamil Nadu State. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த கோட்டாவில விண்ணப்பிக்கிறதுக்கு விருப்பமோ அந்த prospectus நீங்க ஓபன் பண்ணி அந்த prospectus தெளிவாக ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த prospectus. Government of Tamil Nadu prospectus for admission to BSMS, BAMS, BUMS, BHMS courses in Government Medical Colleges and seat surrendered to Government in Self-Financing Medical Colleges 2025-26. இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஃபில்ட் அப்ளிகேஷன் 8/8/2025. இந்த prospectusல அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். முக்கியமான தேதி விவரங்கள், விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள், இணையதள விண்ணப்பம் எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் தெளிவாக ஒரு வாட்டி இந்த prospectus வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் டேட் 24/7/2025. விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்க ஆரம்ப தேதி 24/7/2025. விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 8/8/2025. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் இணையதள விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஜெனரேட் ஆகும். அதை நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து 8/8/2025 முன்பாக the Secretary Selection Committee, Commissionerate of Indian Medicine and Homeopathy, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசின் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை 600106 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். Date of declaration of rank list will be posted in the official website. Detail of counseling official website. Detail of counseling போன்ற தேதி விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். இந்த இணையதளத்தில் வெளியிடுவார்கள். ஆகவே அடிக்கடி இந்த இணையதளத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் 2025-26 UG BSMS, BAMS, BUMS, BHMS medical course for government seat and government surrendered seat can only be submitted online through Tamil Nadu Ayush Selection Committee website. Application submitted through any other mode shall not be entertained. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டிய விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. Use one common application form for all courses, namely இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. Bachelor of Siddha Medicine and Surgery, Bachelor of Ayurveda Medicine and Surgery, Bachelor of Unani Medicine and Surgery, Bachelor of Homeopathy Medicine and Surgery. இந்த படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் OC, BC, BCM, MBC மாணவர்களுக்கு 500, கிறிஸ்டியன்ஸ் கன்வெர்டட் ஃப்ரம் SC, SCA, ST மாணவர்களுக்கு 500, SC, ST மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. இந்த விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கும் போது இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். ஸ்பெஷல் கேட்டகரி கோரி விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும்
அடிஷனலாக ரூபாய் 100 செலுத்த வேண்டும். விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கும் போது இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். SC ST மாணவர்களுக்கு இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கட்டணம் கிடையாது. ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் அனைத்து மாணவர்களுக்கும் ரூபாய் 500. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அடுத்ததாக அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ பேமெண்ட் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் சீட் கொடுத்திருக்காங்க. OC BC BCM மாணவர்களுக்கு 5000. மற்ற மாணவர்களுக்கு அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் சாய்ஸ் ஃபில்லிங் சப்மிட் பண்ணும்போது இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, நேட்டிவிட்டி போன்ற தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. BSMS BAMS BUMS BHMS ஆகிய படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் 2025 டிசம்பர் 31ஆம் தேதி அன்று 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் கிடையாது. ஸ்பெஷல் கேட்டகரிக்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் அதற்கான சாதி சான்றிதழ்களை இணைக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இருந்து பெற்ற சாதி சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும். கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு அறிவியல் பாடங்களில் தேர்ச்சி பெற்று 2025ஆம் ஆண்டு இளநிலை நீட் டெஸ்ட் எழுதிய மாணவர்கள் இந்த கோர்ஸ்களுக்காக விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதியில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் UG நீட் 2025 பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். அடுத்தது ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் BSMS BAMS BUMS BHMS கோர்சஸ் 2025-26. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கமிஷனரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி அட்மிஷன் 2025-26 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா விண்ணப்பிப்பதற்காக தனியா லிங்க் கொடுத்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு விண்ணப்பிப்பதற்காக தனியா கொடுத்திருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டாவில் விண்ணப்பிப்பதற்கு தனியா கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க எந்த கோட்டாவுக்கு செலக்ட் பண்றீங்களோ அந்த டீடைல் இங்க வரும். ஸ்டெப் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ரீட் ப்ராஸ்பெக்டஸ், அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், ஃபில் அப் டீடைல்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், மேக் பேமெண்ட். இந்த மாதிரி 5 ஸ்டெப்பாக இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. புது யூசர் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி கணினி வழியில் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு முன்னர் அறிவிக்கை மற்றும் கணினி வழியாக விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான அறிவுரைகள் ஆகியனவற்றை முழுமையாக படித்து அதில் உள்ள நிபந்தனைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்படுகிறேன் என்று உறுதியளிக்கிறேன். இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓபன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோவில் பர்சனல் டீடைல்ஸ் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட்ல நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கோர்ஸ் இங்க இருக்கு. அப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. HSC SSC CBSE ICSE ன்னு கொடுத்திருக்காங்க. உங்க குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. குவாலிஃபைடு இயர் கேட்டிருக்காங்க. 2024 2025 அந்த மாதிரி எந்த இயர்ல நீங்க வெற்றி பெற்றீர்களோ அந்த இயர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. HSC ஈக்குவலன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களது 10 டிஜிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹையர் செகண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் MX நம்பர் கேட்கறாங்க. 10 டிஜிட் டு 18 டிஜிட் MX நம்பர். MX நம்பர் உங்க TCL கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து உங்களது MX நம்பரை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அல்லது இணையதளம் வழியாக MX நம்பர் எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து எவ்வாறு MX நம்பர் இணையதளம் வழியாக தெரிந்து கொள்வது என்பதை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். MX நம்பர் என்டர் பண்ண பிறகு வெதர் +1 பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு லாகின் ஐடி நீங்க அப்புறமா லாகின் பண்றதுக்காக ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி தற்போது பயன்பாட்டில் உள்ள இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் என்டர் செய்ய வேண்டும். ஏனென்றால் அனைத்து தகவல் தொடர்பும் இந்த இமெயில் ஐடி அல்லது மொபைலுக்கு தான் தெரிவிக்கப்படும். ஆகவே பயன்பாட்டில் உள்ள மொபைல் நம்பர் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிரியேட் நியூ பாஸ்வேர்டு நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை இங்க ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நேம் ஆஃப் த கேண்டிடேட் as in 12th மார்க் ஷீட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்களது நேம் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP இங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக இந்த பேஜ்ல கொடுத்திருக்காங்க லாகின் ஐடி. அதாவது நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய லாகின் ஐடி அல்லது உங்க இமெயில் ஐடி. இதுதான் உங்க யூசர் ஐடி. அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். டேஷ்போர்ட்ல விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே இங்க தெளிவாக பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் பேரண்டல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே நீங்க தெளிவாக
தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். மதிப்பெண் விவரங்கள், தேர்ச்சி பெற்ற ஆண்டு, பெற்ற மதிப்பெண்கள் போன்ற கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா அப்லோடு டாக்குமெண்ட்ஸ், கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். கல்வி தகுதிக்கான சான்றிதழ், ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான சான்றிதழ், ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கிறதா இருந்தால் அதற்கான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் போன்ற சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை நீங்க பிரிண்ட் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். ஸ்பெஷல் கேட்டகரிக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அந்த அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து அப்லோட் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்களின் நகல்களின் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து மேற்சொன்ன முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதன் பிறகு நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டும். அதாவது விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். SC ST மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. மற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணம் எல்லாமே செலுத்தி உங்க விண்ணப்பத்தை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பேஜில் எப்ப வேணாலும் வந்து நீங்க லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். சாய்ஸ் பில்லிங் சப்மிஷன், தரவரிசை பட்டியல் வெளியிடுதல் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் எல்லாமே நேரடியாக நடைபெறும். மற்றுள்ள ஜெனரல் கேட்டகரி மாணவர்களுக்கான கலந்தாய்வு இணையதளம் வழியாக நடைபெறும். கலந்தாய்வு விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். ஆகவே இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகத்தின் கீழ் செயல்படுகின்ற ஆயுஷ் மருத்துவக் கல்லூரிகளில் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.